அதாவது தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து அதிகமான வாகனங்கள் தென் மாவட்டம் நோக்கி ஒரே நேரத்தில் செல்வதன் காரணமாகவும், அதேபோல் செங்கல்பட்டு பாலாற்று பகுதியில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதன் காரணமாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் செங்கல்பட்டு பாலாறு பகுதி, அதேபோல் இருகுன்ற பகுதி, பலவேலி, வேதநாராயணம் என கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த வாகனங்கள் என்பது ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது சிக்கி தவிக்கிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் இருசக்கர வாகனங்கள் முதல் 3 சக்கர வாகனங்கள், கார், அரசு பேருந்து, ஆமணி பேருந்து என பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் சென்னையிலிருந்து குறிப்பா சொல்ல வேண்டும் சனி ஞாயிறு தொடர் விடுமுறை காரணமாகவும் கிறிஸ்துமஸ் விடுமுறை காரணமாக சென்னையில் மக்கள் ஒரே நேரத்தில் தென் மாவட்ட நோக்கி செல்வதன் காரணமாக தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது. இருந்தாலும் கூட இந்த போக்குவரத்து நெரிசலை இந்த பகுதியில் கூடிய போக்குவரத்து போலீசார் தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாகவும் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக தான் காணப்படுகிறது. இந்த குறிப்பா சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய இந்த ஜிஎஸ் சாலையை பொறுத்தவரை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களும் கிட்டத்தட்ட செங்கல்பட்டு இந்த பாலாறு மேம்பாலத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படுது. எனவே இன்று பிற்பகலுக்கு பிறகுதான் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது சரியாகும் சொல்லிட்டு காவல்துறை தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த பாலாற்று மேம்பாலத்தில் ஏற்பட்டுள்ள குண்டும் குழியாக இருக்கக்கூடிய சாலையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் தான் வாகன முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்கு.